2 நாளைக்கு முன்னாடி தான் திருவண்ணாமலை தொப்பி அம்மா முகத்த பார்த்தேன் நல்லா. இதுக்கு முன்னாடி நான் திருவண்ணாமலையில தொப்பி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வருஷத்துல கேள்விப்பட்டேன். ஆனா அத அப்படியே விட்டுட்டேன். ஆனா இப்ப சமீபத்துல 2 நாள் முன்னாடி தான் தொப்பி அம்மாவ பார்த்துட்டு, நல்லா முகத்த நல்லா கூர்ந்து கவனிச்சேன். பார்க்கறதுக்கு இவங்க முகச்சாடையில இருந்த உடனே அந்த சந்திரா முகச்சாடை, அது இல்லாம இவங்க அந்த தொப்பி அம்மாவும் பழனி அம்மா அந்த இன்னொரு பழனி அம்மா அந்த பிரியங்காவோட அம்மாவும் ஒரு முகச்சாடையில இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் டவுட் இருந்தது இவங்க மேலையெல்லாம். அதாவது என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த, அதாவது நான் ஆரம்பத்தில் திருமணம் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பிரியங்கோட அப்பா வந்து பார்க்கறதுக்கு இவங்க முகச்சாடையில் சாந்தா முகச்சாடையில் தான் இருப்பாங்க. அந்த பொண்ணோட பெரிய அக்காவும் இவங்க முகச்சாடையில் தான் இருப்பாங்க. அவங்க அம்மா பேர் பழனி அம்மா. என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்கன்னா, லூஸ் மாதிரி வீட்டை சுற்றி சுற்றி வந்தார் பழனி அம்மான்னுக்கிட்டு. அப்படி நான் கூட கோவத்தில் சொன்னேன், பழனி அம்மாங்கிறது உன் பொண்டாட்டி பேர் தாயா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பு இதில் சொன்னது.